கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் மாம்சத்தின் கிரியை 17 வகை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதுதான் படிச்சுட்ருக்கோம். இப்போ போன தடவை நம்ம 20வது வசனத்தில் விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள் இதெல்லாம் நம்ம இந்த நாளையும் தான் நம்ம தியானித்தோம். அதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருப்பார். அதனால நமக்கு பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும். அதெல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறதெல்லாம் நம்ம தடை பண்ணுகிற எல்லா தடைகளிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கார். அவர் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது தான் இந்த காரியங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி அதே 20வது வசனத்தில் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இன்றைக்கி வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இந்த நாளையும் இன்றைக்கி தியானிக்கலாம். இந்த நாள் ரொம்ப மனுஷனுக்கு இருக்கவே கூடாத காரியம்தான். அதை ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுறாரோ அதன் மூலமாக நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யத்தான் செய்வார். இந்த வசனங்கள் ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. வசனங்கள் நம்ம இதயத்தில் செல்லும் பொழுது அது நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. அதனால் நிறையா புத்தகங்களெல்லாம் படிக்கும், நிறையா காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனால் எத்தனையோ காரியங்கள் செஞ்சாலும் வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தர மாதிரி வேறு எந்த புத்தகமும் நமக்கு கற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஆண்டுடைய வசனத்தை நம்ம அதிகமாக தியானித்து அதிகமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் வேண்டாத காரியங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காருன்னா அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆண்டுடைய ஆவியானவர்கிட்ட நம்ம உதவியை கேட்டு நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. மாம்சத்தின் கிரியைகள் எங்களுக்கு இல்லாதபடி எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய இதயத்திலே உங்களுடைய வசனங்களை எழுதி வைத்து அது எங்களுக்கு தேவையில்லாத, உமக்கு ஆண்டவரை பிரியமில்லாத, எங்களுக்கு தேவையில்லாத நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளாதபடி தடை செய்கிற சத்துருவின் எல்லா வலையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிற சுவாமி. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்தணும் சுவாமி. இங்கே இடைப்பட்டு எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் போது அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் அதன்படி நீங்கள் கற்றுத்தந்து அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களே ஆளுக்கு செய்து எங்களை வளர்த்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிறமாய் எல்லாம் அம்மா செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து அன்றைய வசனத்தை முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா. என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. தெரிந்து கொண்ட உம்மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? முந்து கொண்ட உம்மகள் நான் குற்றம் சாட்ட
கொள்ள யார் இயலும்? நீதிமானாய் ஆக்கிவிட்டீ, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் ஆக்கிவிட்டீ, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ. நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ. அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ. வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ. பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமோ. பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமோ. நாதா உந்த நன்பிலிருந்து தேவா யார் பிரிக்க முடியும். நாதா உந்த நன்பிலிருந்து தேவா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை தான் நம்ம படிக்கோம். அது மாம்சத்தின் கிரியைகள். அதில் வந்து இன்றைக்கி படிக்க போகிறது 9, 10, 11, 12 4 காரியத்தை வந்து நம்ம படிக்கலாம். அதில் முதலாவது வைராக்கியம். வைராக்கியங்கும் பொழுது நமக்கு நிறைய தெரியும். வேண்டாததுக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து தவறான காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து வைராக்கியம் நமக்கு இருக்கிறது வந்து தவறு. நம்ம இருக்கிறது எப்படி இருக்கும்? வேத வசனம் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லித்தராருன்னா பவுலின் மூலமாக நம்ம படிக்கலாம். அப்போது சில 17, 16, 17 அந்த 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பவுல் சொல்கிற காரியங்களை நீங்கள் அவள் வந்து ஊழியம் பண்ணும்போது அந்த விக்கிரகங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஊழியம் பண்ணும்போது அந்த இடத்துல நடக்க காரியத்தை நம்ம வந்து எப்படி வைராக்கியமாக இருக்கும், ஆண்டவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்போ சிலர் 17, 16வது வசனத்தையும் 17வது வசனம். அத்தேனியா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் நாவில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். இப்போ ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கார். இப்போ நம்ம வைராக்கியம் என்ன? ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக இருந்து அவர் வசனத்துக்காண்டி தான் அவர் வந்து வைராக்கியமாக இருக்காருன்னு சொல்லி நம்ம எவ்வளோ படித்தவர், எவ்வளோ நம்ம கற்று தேர்ந்தவர். ஆனால் வந்து பாருங்கள், வைராக்கியம் எதுக்கு இருக்குது, நாம் வைராக்கியம் எதுக்கு இருக்கும்? நம்ம வந்து வேண்டாததுக்கு வைராக்கியம் இருந்தோம்னா அதை வந்து ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது நம்ம அதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற எதுக்காக ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கணுங்காரு? வசனத்துக்காக, ஆண்டவருடைய வேத வசனங்களுக்காக வைராக்கியமாக இருந்தது தான் பவுல். இந்த 22வது அதிகாரத்தில் 3வது அதிகார அப்போஸ்தலரில் 22:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். நான் யூதன், சிசிலா நாட்டில் உள்ள தர்சி பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் அந்த கமாலியங்க ஒரு ஆள்கிட்ட படித்தவர், நல்லா படித்து நம்ம வந்து எல்லோரும் நம்ம வேத பிரமாணத்தின்படி நடந்து அவங்கள வைராக்கியமாக எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி அவங்க
வசனத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த வைராக்கியத்தில் இருந்தேன்னு சொல்கிறார். இப்போ இவர் 2 காரியமும் நம்ம படிச்சிங்கன்னாக்கி பவுலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டோடைய வசனத்தை சொல்கிற இடத்துல வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்து அந்த இடத்துல போய் அந்த வசனங்களை சொல்கிறதுக்காண்டி வைராக்கியத்தோடு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2வது இடத்துல பார்த்திங்கனாக்கி நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பிறந்து ஒரு இடத்துல நம்ம வளரும் போது பார்த்திங்கனாக்கி நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள் நமக்கெல்லாம் ஒரு திட்டங்கள் இருக்கும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வளரும்போது பார்த்திங்கனாக்கி நம்ம தாய் தகப்பன் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நமக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கும். நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், மற்றவங்ககிட்ட ஏதாவது வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் சிலர், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம செய்யறது தப்பு அப்படிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து உணர்ந்து நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இருக்கும், திட்டங்கள் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய வளர்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதி, நல்ல படிப்பு எல்லாமே படித்து நான் அந்த இதில் வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து ஆண்டவர் வந்து புறஜாதிக்கு கொண்டு வந்தது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் அவர் இருந்தது எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக வைராக்கியமாக இருக்கணும்? வசனத்துக்காண்டி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதாவது நமக்கு அதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது அதில் வந்து வைராக்கியமாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறதுக்கு தான் அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு மிஞ்சி போகும்பொழுது ஆண்டவருடைய வசனம் வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு அது வகை வைக்கக்கூட இருக்குது. விக்கிரங்கள் நிறைஞ்சிருந்த இடத்துல தான் வைராக்கியமாக நின்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விக்கிரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற இடத்துலலாம் மற்றவங்கள முதலிடத்துல மனுஷன் வைக்கிறது, மற்ற பதவிகளை, பணத்தை வைக்க பார்த்தீங்களா, அதே விக்கிர ஆராதனை தான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏன்னா நம்ம சிலர் நினச்சிக்கிடுவோம் நம்ம விற்கிறாங்கன்னா அதை வணங்குறவங்கன்னு நினச்சிக்கிடுவோம். அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதுவே வசனத்தில் நம்ம சொல்லுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு இருந்தவங்க எல்லாரும் ஜெபாலயத்தில் சந்தை வெளியில் போனவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. அப்போ ஆண்டோடைய வசனத்தை கேட்கக்கூடியவங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் ஆண்டவர் வந்து ஆண்டவர் புறஜாதிக்கு போகிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இவரை திட்டமாக தேர்ந்தெடுத்து பவுலை அழைச்சார். அதில் வைராக்கியமாக அவர் இருந்தார். அதனால் ஆண்டோடைய வசனத்துக்கு அவர் வந்து எப்படி கிறிஸ்துவின் சிந்தையுடையவராக இருந்து பாவத்துக்கு எதிராக நின்று அந்த ஒழுக்கக்கேடு இருக்க இடத்துலலாம் வந்து போய் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் கோவப்பட்டு நிறையா செஞ்சுருக்காருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ அதில் வைராக்கியமாக நாம் எப்படி இருக்கோம்? அந்த ரட்சிப்பை இழந்து அந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இவர் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு சொன்னது என்ன காரணம்னா அவர் வந்து ரட்சிப்பை பற்றி சொல்கிறார். ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது அப்படிலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரட்சிப்பெல்லாம் அங்கே கிடையாது, அவர் வந்து இலவசமாக நமக்கு வந்து எல்லாத்தையும் தந்திருக்காரு, அதனால் அவர் வந்து தந்துக்கிறதுனால நாம் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுனால நாம் வந்து இந்த காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏதோ பவுல் சொல்கிற மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவங்க வந்து மக்கள் வந்து வைராக்கியமாக எதில் இருக்கணும்னா ஆண்டுடைய வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்லிக் கொடுக்காரு. அந்த காரியத்தில் நம்ம இருந்தோம்னாக்கி எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வேறு வழியில் போகும்பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதனால் வைராக்கியங்கிறது வந்து நம்ம ஆண்டோடைய வசனத்தை சொல்கிறதுக்கு மற்றவங்களோட நம்ம ஆண்டோடைய வசனம் எப்படி போகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐயோ ஆண்டவரை இப்படி வைராக்கியமாக நம்ம எதுக்கு இருக்கணும்னா ஆண்டோடைய வசனம் நான் சொல்கிறேன் அவங்க வந்து கேட்க மாட்டாங்களே, நீங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அது வந்து அவங்களுக்குள்ள போய் சேரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இதில் நம்ம வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இருக்கணும். மனுஷங்கிட்ட நம்ம வைராக்கியமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் வசனம் தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடியது. அதனால் அதில் வைராக்கியமாக அடைஞ்சு அவர் வந்து தினந்தோறும் சம்பாஷணை பண்ணார், சில தினந்தோறும் போய் பேசுகிறார். அப்போ அந்த வார்த்தைகள் தான் நமக்கு இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஏன்னா வந்து ஆண்டுடைய வசனம் சொல்லுது, மனம் திரும்புத ஒரு பாவின் நிமித்தம் 99 100 வருது, 99 போனாலும் ஒரு மனதில் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது தான் லூக்கா 15:7 இருக்குது. அந்த மாதிரி அதனால வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது பாவத்தை செய்கிறவங்க வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது சம்பாஷணை பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கு அந்த வைராக்கியமாக இருக்கும் பொழுது அந்த நிறைய காரியங்களை நம்ம வந்து இழந்து போகணும். அதனால் இந்த இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதில் நம்ம தைரியமாக ஆண்டுடைய வசனத்தை சொல்கிறதுக்கு மாத்திரம்தான் வைராக்கியமாக இருக்கணுங்கிறத இன்றைக்கி நம்ம முடிவு எடுத்து நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்றதுக்கு நம்ம இருப்போம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்வார். அடுத்து வந்து கோபம் 10வது வசனம் வந்து அதில் வந்து நீதிமொழிகள் 15:18 பார்த்திங்கன்னா கோபக்காரன் சண்டையை எழுப்புறான்.
இப்போ கோவப்பட்டாலே பார்த்திங்கன்னாக்கி சண்டை இன்னும் ஜாஸ்தியாகும். கோவப்படப்பட இன்னும் என்ன ஆகும், ஒருத்தர் வந்து ஒரு சண்டை எழுப்புறான்னு வைங்க, அவன் வந்து சொல்லி ஒரு சாந்தமாக ஏதோ சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லி அவன் கேட்டோம்னாக்கி அந்த சண்டை வந்து முடிஞ்சு போகும். ஆனால் சண்டை வந்து இன்னும் கோவப்பட்டு அவன் இன்னும் கோவப்படுற மாதிரி பேச 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 என்ன ஆகும், சண்டை நம்ம இயற்கையாக நம்ம பார்க்குறது தான், பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீடிய சாந்தம் அதெல்லாம் வந்து ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அவர் தான் நீடிய சாந்தத்தை, நீடிய வாழ்வு எல்லாத்தையும் தரக்கூடியவர். சங்கீதம் 30:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அப்போ அவர் தயவு செய்கிறவரை நம்ம அண்டி நம்ம ஆண்டவருடைய நம்ம கோபம் வருதுன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி கோவப்படுறது நல்லதா, இது தவறு அப்படிங்கிறதுல கோபம் ஆண்டவரே கோவப்பட்டாருன்னு சொல்லி இருக்குது. இப்போ பவுலே பாருங்கள், நிறைய இடத்துல அந்த மாதிரி கோவப்பட்டுலாம் பேசலாம்னு சொல்லிலாம் இருக்குது. ஆனால் அவங்க எதுக்கு கோவப்பட்டாங்க அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்களில் நைட்டு தான் வந்து நமக்கு வந்து சோர்ந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரக்கூடிய காரியங்கள் வரும். நம்ம விசுவாசிகளாக இருக்கலாம், நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அந்த வேதனைகள்லாம் வரும் பொழுது நம்ம பகல் நேரத்தில் என்னென்னா ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லாட்டா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பகலில் வந்து நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு மைண்டு வந்து ஒரு சூழ்நிலை வந்து வேறு மாதிரி மாறின மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டு நம்ம படுக்க போகும்பொழுதோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி நமக்கு வந்து ஒரு சோர்வு வர்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான், தனிமையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சோர்வு வந்து நைட்டு இரவு வரும் பொழுது நிறைய இருக்கிற நம்ம காரியங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அது வந்து நிறைய காரியங்கள் தான் வேதனையான இரவு, நைட்டு வேதனைப்பட்டு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நைட்டு நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்புறம் பாடு நிறைஞ்ச இருக்குது. இந்த நிறைய நோய்கள் பிரச்சனைகளோடு நம்ம போய் நைட்டு தான் பார்த்திங்கன்னா சோர்ந்து நிறைய பேர் பாருங்கள் நமக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து வனாந்திர அனுபவம்னா நமக்கு எதுவுமே இல்லையே, இந்த நைட்டு போகும்போது அந்த அந்த வெறுமை அந்த எல்லாமே வந்து நமக்கு வரக்கூடிய காரியங்கள் வரும். ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த வேதனை நேரத்தில் வந்து ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு அந்த பாடலை வந்து ஆண்டவர் நம்முடைய நாவல் தரக்கூடியவராக இருக்கார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாடுகள் நிறைந்த இரவில் வந்து பாடல்களை நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாக பாடி துதி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் நிறைந்த ஒரு பகலாக வந்து நம்மளை பகல் மாதிரி மாற்றிடுவார் ஆண்டவர் நைட்டை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து வனாந்திர அனுபவம்னாக்கி வனாந்திரத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் வந்து அந்த கஷ்டமான நேரத்தை ஆண்டவர் வந்து பரதேசின் அனுபவம் மாற்றுறார். அப்போ அவருடைய தயவு நம்மளோட கூட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த கோபம் 1 நிமிஷம், அவர் 1 நிமிஷம் கோபம், அவர் தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா. அந்த வாழ்வு தான் நமக்கு ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நம்ம ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். இந்த வேதனை, இந்த பாடு, இந்த வனாந்திர காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுறதில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தி அவரை துதித்து பாடுற பாடல் அந்த பரதேசின் அனுபவங்களை நமக்கு தந்து வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் கோபம் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கோபம் வந்து எப்படி படணும், கோபம் வந்து வந்ததுனாக்கி உடனே வந்து இங்கே அதை 1 நிமிஷம் தான், ஆண்டவரே 1 நிமிஷங்கும் பொழுது நாம் வந்து கோபமே படக்கூடாது அப்படிங்கக்கூடிய காரியங்களை அதை வந்து அவர் சொல்லியிருக்க காரியங்கள் அதில் இருக்கிறதுனால நாம் ஆண்டவரே நீங்கள் 1 நிமிஷம் கோபம் தயவு நீடிய வாழ்வுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ எங்களுக்கு கோபமே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார். கோபங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கெட்ட ஒரு குணங்கள் இல்லை, ஒரு குணம் தான். அதனால் அதை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் நம்ம அவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருந்து நம்மளோட கூட அந்த கோபமான காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நமக்கு போய்த்து நடத்துறதுபடி நம்ம நடந்து சென்று அதை நம்ம ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஜெயத்தோடு கூட படிங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்தது வந்து சண்டைகளுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னாக்கி நம்ம பார்த்தோம்னாக்கி நிறையா நீங்கள் வசனங்களை தியானிக்கலாம். இல்லாட்டா நம்ம சண்டைங்கும் போதே நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களே நம்ம பார்த்தோம்னாக்கி பார்த்திங்கனாக்கி நிறையா முதலாவது பார்த்திங்கனாக்கி கௌரவமாக இருக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் தான் எல்லாம் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்களா. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நான் தான் பெரியவன் சொல்லும் பொழுது அது ஒரு நிலையில் வந்து இந்த சண்டைக்கு முக்கிய காரணம். அடுத்து வந்து மற்றவங்கள மதிக்கதே கிடையாது. மதிக்காமல்
ஒரு நல்லது சொன்னாங்கன்னா கூட ஒரு அதிகாரம் காட்டிக்கிட்டு அவங்க சொன்னது தான் கரெக்டு அப்படின்ட்டு அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் இந்த சண்டை வருது. அடுத்தது பணம் பணங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து நான் தான் உயர்ந்த நிலையில் இருக்கேன், அதனால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தன்னைத்தானே நிறைய பண வசதி இருக்கவங்கன்னா கூட மற்றவங்க கூட பேசுகிறதோ மற்ற பழகிறதோ இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அது அந்த குணங்கள் இருக்கும்போதும் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வழிவகுக்கும். ஏன்னா வந்து நான் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தேன் அப்படிங்கும்போது மற்றவங்க மத்தியில் வந்து இந்த மதிப்பு அதெல்லாம் கிடைக்காது. மற்றவங்க மத்தியில் ஏதாவது பேசுனாங்கன்னா கூட அவங்களால தாங்க முடியாமல் சண்டை போடக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதுக்கும் நான் ஒரு 3 காரியம் சொல்கிறேன். இந்த காரியங்கள் இருக்கிறது தவறான காரியங்கள், இது இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை தேடாத நிலையில் இருக்கவங்க, அந்த ஆண்டவரை தேடாமல் அவங்க நிலையில் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலை, அவருடைய நீதியை தெரியாமல் இருக்கவங்க, அந்த நம்ம நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி செய்கிற காரியங்கள் இந்த மாதிரி 5 காரியங்களும் 6 காரியங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 6 காரியங்களுமே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய பிசாசானவன் சொல்லக்கூடிய காரியங்களை தான் செய்யுது. இந்த கௌரவம் இருக்குது, அது மற்றவங்களை மதிக்காமல் இருக்குது, பணம் இருக்கிறதுனால இருக்குது, ஆண்டவருடைய சித்தத்தை தேடாமல் இருக்குது, அவர் எப்படி நீதி செய்கிறவர்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. அடுத்தது நம்ம சுய புத்தியில் எனக்கு போய் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவேன், நான் என்னால் வாழ முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னாக்கி சண்டை போடுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. இத்தனை பேருமே பார்த்திங்கன்னாக்கி இத்தனை குணங்கள் இருக்கவங்க ஏதாவது ஒரு குணங்களை எடுத்துக்கிடுங்க. அந்த ஒரு குணம் எடுத்தாலே அந்த அவங்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு மற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை தாக்கக்கூடிய காரியங்கள் செய்வாங்க. அதனால் அதுக்கு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட தான் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருக்கும்போது தான் நம்முடைய அந்த இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நான் மனுஷனுக்கு வந்து எந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்காம அவன் இழந்து போகிறான் அப்படிங்கிறத 2 காரியங்கள் இருக்குது. அது வந்து மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி வேண்டாத காரியங்கள் இருந்து அவன் இருக்கிறவனுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி கிடைக்காது. அவனுடைய ரெண்டாவது வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும்ன்ட்டு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய காரியங்களில் நீங்கள் இந்த மாதிரி தவறான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது மேலே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அது உண்மையானது. அதனால் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாவற்றிலையும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து அந்த விழுந்த நிலையில தான் வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு விழுந்து போன நிலையில் மாறி அவன் வந்து ஒரு எல்லாவற்றையும் இழந்துட்டாமனாக்கி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் சண்டை செய்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் வந்து இத்தனை காரியங்கள் நடக்காது. அதனால் வாழ்க்கையும் வந்து மாறி ஆண்டவருடைய வாசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காமல் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தன்னையே கொடுத்துட்ருக்கிறதுனால அவங்க சண்டை போட்டுருக்காங்க. அதனால் வந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியே நம்ம ஜெபிக்கணும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காண்டி ஜெபிச்சு ஆண்டவரே நீங்கள் அந்த காரியங்கள்லேருந்து அவங்கள வந்து நீங்கள் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது வந்து பிரிவினை, 12வது காரியம் பிரிவினை. இப்போ வந்து ரோமர் 16-17 பார்த்திங்கன்னாக்கி சபைக்கு சொல்கிற மாதிரி அவர் வந்து எச்சரிப்பின் சத்தத்தை சொல்கிறாரு. ஆனால் நமக்கு பொருந்துறது இருக்கிறதுனால அதுதான் நம்ம படிக்க போகிறோம். அவர் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் வந்து அவர் கற்றுக் கொடுக்குற வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அதுக்கு விரோதமாக பிரிவினைகளை உண்டாததுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா தவறான உபதேசங்கள் நமக்கு வந்து கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து அலங்கோலமாக மாறிடும். ஆசீர்வாதத்தை இழந்து ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பார்த்தீங்கன்னா. அதனால் அவங்க இந்த உபதேசம் பண்ணுறத கேட்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணுங்கிறதுல நிறைய காரியங்கள் பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கோம். எப்படி இருக்கணும்னு சொல்லி அவருங்க வந்து ரட்சிப்பு கிருபையெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ரட்சிப்புலாம் ஆண்டவருடைய கிருபையினால் கிடைச்சிருக்கு, நமக்கு இலவசமாக தந்திருக்காரு. அதனால் நிறைய போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறது எப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னா இயேசுக்கு கீழ்ப்படி வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து அவர் ரட்சிப்பை தந்திருக்காரு, நமக்கு இலவசமாக தந்துட்டார், அவர் கிருபையினால் தந்திருக்காரு. அதனால நாம் வந்து இவருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த போதகர்கள் போதம்
போதகம் பண்ணுறதை வந்து கண்டிக்காரு பவுல், எச்சரிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தவறான போதகங்கள் கள்ள போதகங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோளையும் சொல்றாரு. திறமையாக போதிப்பாங்கன்னா பைபிளில் உள்ள வசனத்தெல்லாம் திறமையாக போதிக்க மாதிரி இருக்கும். ஆனால் நாம் ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தோம்னாக்கி அவங்க எப்படி போதிக்காங்க, எப்படி நமக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட கூட நம்ம பேசும்பொழுது ஆண்டவர் சரியான பாதையில் நமக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நீங்கள் வார்த்தையை எல்லோரும் சொல்கிறத கேட்டு அதன்படி நம்ம போய் நம்ம விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது ரெண்டாவது என்ன ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படாங்க, நாங்களே எல்லாம் செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறதும் உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறவங்களா இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம ஜெபித்து அப்புறம் இந்த உபதேசங்களை கேட்கும்பொழுது, நிறையா வேண்டாத உபதேசங்களை கேட்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் பிரிவினையை உருவாக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து அந்த எச்சரிப்பு சத்தத்துக்கெலாம் கீழ்ப்படியாமல் நிறைய பேர் எங்கேயோ கொண்டு போகிற வார்த்தைகள்லாம் கொண்டு போகிறாங்க. நல்ல போதகர்கள் உங்கள்கிட்ட வருவாங்கன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும்போது. அதனால் அந்த இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது தான் ஆண்டவருடைய வாசனத்தை நம்ம தியானித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதனால் அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஏசாயா 59:2 பார்த்திங்கன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. ஆண்டவருடைய நம்ம செய்கிற அக்கிரமம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக நம்ம பிரிவினை உண்டாக்குது. அப்போ நம்ம பிரிவினை வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அக்கிரமம் செஞ்சதுனால தான் அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். சங்கீதம் 66:18 பார்த்திங்கன்னா, என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ பாவம் செய்கிற ஒரு காரியம் இப்போ பிரிவினையை உண்டாக்குறதே பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் வந்து உபதேசங்கள் மூலமாக தான் அப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படியே பாவம் அக்கிரமம்லாம் நமக்கு வரும்போது தேவனுக்கு நடுவே நமக்கு பிரிவினை உண்டாக்குது. எப்படி உண்டாக்குது? இந்த தடையில் தேவனுக்கு தயவு, உதவி, பாதுகாப்பு, ரட்சிப்பு இவெல்லாம் வந்து நமக்கு அடைய முடியாத காரியத்தில் நம்ம அதில் விழுந்து போகிறதுக்கு நம்ம இந்த பிரிவினையை உண்டாக்குது. அப்போது அக்கிரமம் அந்த நாம் ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய வசனம் நமக்கு இருக்கும்போது, அவருடைய தயவு, அவருடைய உதவி, பாதுகாப்பு, ரட்சிப்பு இருக்கும்போது மாத்திரம்தான் இதில் நம்ம நிற்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. அக்கிரம சிந்தை நமக்கு இருக்கவே கூடாது. அதுதான் நமக்கு பிரிவினை தேவனுக்கும் நடுவே. அப்போ அக்கிரமம்னா என்னது? வேண்டாத காரியங்களை ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, நம்ம தவிர்க்கக்கூடிய காரியங்களை செய்யணும். அதை தான் நம்ம ஆண்டவர் செய்வார். பாவத்துக்கு விலகி இருக்கணும். அவர் தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்முடைய பிள்ளையாக மாற்றுவாருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கணும். பிரிவினை வந்து எப்படி வரும்னா, வேண்டாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தான் வருது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை முதலாவது நான் சொல்கிறது என்னென்னா, இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நீ இதயத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம டெய்லி இந்த சத்தத்தை கேட்குறவங்களா இருக்கலாம். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் வசனங்கள்லாம் சொல்லும் பொழுது நம்ம வசனத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிடணும். அதனால் நீங்கள் பாருங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் வந்து வைராக்கியம் இருக்கக்கூடாது. கோபங்கள், அப்புறம் சண்டைகள், பிரிவினைகள் எல்லாமே வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான். அதனால் மாம்சத்தில் நமக்கு தோணக்கூடிய கிரியைகள் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போ வந்து இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ஜெபத்தோடு கூட படிங்க. 4 காரியங்கள் நம்ம படிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் முழுசாக முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரணும். இந்த வசனங்கள் வெறுமையாக திரும்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஆண்டவர் தருவான்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு என்னென்ன பிசாசு வச்சுருக்காங்க எல்லாவற்றையும் முறியடித்து நம்ம வெற்றி சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக அநேக பிள்ளைகளை மாற்றுவதற்காக நம்மளை வச்சுருக்காரு. அந்த மாற்றுறதுக்கு நம்ம பரிசுத்த கூட்டங்களாக எழும்புவதற்கு தான் நம்மளை ஆபிரகாம் அழைச்ச மாதிரி நம்மளை அழைச்சிருக்காரு. தாயின் கருவிலே உருவாக்கு முன்பாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதனால் அவருக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இந்த மாதிரி பிரிவினைகள், இந்த காரியங்கள்லாம் இருக்குமுன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்க அவரால் மாற்றம்தான் முடியும். அவர்கிட்ட அர்ப்பணிங்க, அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை நம்மளோட சிந்தனைக்கு என்ன தோணுதோ அதை கேட்போம். ஆனால் அதற்கு மேலான காரியங்களை செய்து நம்மளை நடத்தி நம்மளை எந்த இடத்துல வைக்க விடுறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு.
அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்க ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உதவியை கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பிள்ளைகள் எழும்ப ஆண்டவர் கிருபை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, வசனங்களை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. ஆம் சுவாமி, நீங்கள் என் மேய்ப்பராக இருக்குது. சங்கீதத்தில் நாங்கள் படிக்கிறது போல் ஆண்டவரே, என் மேய்ப்பராக இருக்கீங்க. நாங்கள் ஒன்றுக்கும் குறைவே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு குறைவு இல்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கு. அப்படியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையின் மூலம் தகப்பனே, நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை படிக்கும்பொழுது ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விரோதங்கள், பகைகள் ஆண்டவரே, பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இதை கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. உங்களுடைய வளமுள்ள வார்த்தைகளை எங்களை உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க எங்களை கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துவதை அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரியும் போது தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறவராய், எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா பொல்லாத ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற சோதனைகள், வேதனைகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறதுக்கு வந்த தெய்வமே நமக்கு நன்றி. ஜீவனே எங்களுக்காக தந்து எங்களை விலைக்கு வாங்கி வைத்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பிள்ளையாய் மாற்றிருக்கீங்க அக்கா, நன்றி சுவாமி. எந்த தகுதியும் இல்லாத பொழுது எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எந்த ஆண்டவரே காரியங்களும் ஆண்டவரே இல்லாத பொழுது எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கோ இருந்தோம், எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தினீங்க அக்கா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்தருக்கு பிள்ளையாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு முழுவதுமாய் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காம் நன்றி. ஆவியானவர் மூலம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நடக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய உதவி மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் எங்களை உயர்த்துகிற தேவன், நீங்கள் மாத்திரம்தான் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவனாக இருக்கீங்க. எல்லாவற்றிலும் நீங்களே எங்களுக்கு முதலிடத்திலே இருந்து எங்களை நடத்தி செல்லி வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ஆடம்பரத்துக்கு ஆண்டவரை இடம் கொடுக்காதபடி, உலக ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு பிள்ளை வைக்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதாய் தேவ கிருபை இந்த நாட்களே ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளின் மூலம் அநேக பிள்ளைகள் எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உயர்த்துங்க சுவாமி,
உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் ஆண்டவரே தகப்பனே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்கத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமா செபிக்கிறான் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையை நீ மாற்ற வல்லமுள்ளவர். எந்த சூழ்நிலையாக இருந்தால் நாங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையெல்லாம் மாற்றி எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களுக்கு பலன் தருகிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு நீ கற்றுருக்க தேவக்காக நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னா நன்றி. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்து முடித்து ஆண்டவரே அவளை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செப்பி ஆவியானவரை தந்து ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு ஆண்டவரே ஆவியானவர் சொல்வதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்து தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் உங்களுடைய கருவிலை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் எழும்ப தேவன் உதவி செய்து வழிநடத்து போவதற்காக நன்றி செலுத்துகின்றவரே. நீங்கள் முழுவதுமாக எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துவதற்காக நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. நீங்களோடு பேசுகிறபடியா நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வளமுள்ள பிரசனத்துக்காக நன்றி சுவாமி. எங்களோடு கூட அதிகமாக இன்னும் பேசும் போக்கில் வரத்தில் எங்களோடு கூட இருக்குங்களே நன்றி. நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவரா எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் உடைய கத்திலே உடைய பாதத்திலே வைத்து நாங்கள் செபிக்க ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து வழிநடத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கெல்லாம் பயிர் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்க